ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ஒரு அனிமேஷன் படமாக ரிலீஸ் ஆயிருக்க எலியோ படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் ஃபேண்டசி படமாக ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். எலியோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா இறந்ததுனால அவங்க சித்தி கூட வளர்ந்துகிட்டு இருக்கான். அவங்க தான் அவனை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எலியோவுக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கவே இல்லை. அவனுக்கு எப்படியாவது ஏலியன்ஸ் கூட போயிடணும் அப்படின்றது மிகப்பெரிய ஆசையாக இருக்கு. அதுக்காக பல விஷயங்கள் பண்ணுறான். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஏலியன் வந்து கூட்டிகிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, நினைச்ச மாதிரி அவன் வாழ்க்கை இருந்ததா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான் இருந்தது. அதை முடிஞ்ச அளவு எக்ஸிகியூஷன்ல நீட்டா பிரசன்ட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த படமே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களை டார்கெட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிச்சமான ஒரு படமாவும் இருக்கும். கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரியே விஎஃப்எக்ஸ், கிராபிக்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே கேரக்டர் ரைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கேரக்டருமே சூப்பரா இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா ஏலியோ கேரக்டரா இருக்கட்டும், அவங்களை சுத்தி வர கேரக்டரா இருக்கட்டும், எல்லார் கேரக்டருமே நீட்டாவே எழுதியிருக்காங்க. டெக்னிக்கலி இந்த படம் ரொம்பவே சவுண்டான ஒரு படமா இருக்கு. இந்த படத்துல ஒரு சில இடத்துல நமக்கு எமோஷனல் பாண்டிங்கும் ஏற்படதான் செய்யுது. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னாலும் கண்டிப்பா ஆரம்பத்துல இருந்தே படம் சுவாரஸ்யமா போக ஆரம்பிக்குது. எண்டு வரைக்குமே ரொம்பவே சுவாரஸ்யமா போய் முடியுது. கண்டிப்பா இந்த படம் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு படமா தான் இருக்கு. பெரியவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். உங்க வீட்டுல கிட்ஸ் இருந்தா கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல கூட்டிட்டு போய் காட்டுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.